ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆமென். யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 51 அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலையில் நம்மளோட கூட பேசுவாராக. அன்பானவர்களே, பிரியமானவர்களை கர்த்தா கவனிங்க. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். யாராலும் ஆறுதல் நம்மளுக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஆறுதல் படுத்த முடியும். எந்த ஒரு மனிதனும் நம்மளை ஆறுதல் படுத்த முடியாது. எந்த ஒரு மனிதனும் நம்மளை தேற்ற முடியாது. நம்ம மனக்கவலைகளையும் நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய இருக்கிற சூழ்நிலைகளையும் எந்த ஒரு மனிதர்களை சொல்லியும் எந்த ஒரு மனிதனால் நம்மளை ஆறுதல் படுத்தவே முடியாது. ஆறுதலே படுத்த முடியாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். என்னை அல்லாமல் உங்களை யாரும் ஆறுதல் படுத்த முடியாது. என்னை அல்லாமல் உங்களை யாரும் தேற்ற முடியாது. யாருமே உங்களை ஆற்ற முடியாது. உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், உங்களை படைத்த வானத்தையும் பூமியும் படைத்த உங்களை படைத்த உங்கள் பிள்ளைகளை உருவாக்கின தெய்வம் சொல்கிறாரு, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. ஆறுதல் இல்லாமல் வந்திருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானமே உனக்கு தருகிறேன். என்னுடைய சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்துகிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, 11வது வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போகும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி கொடுக்கிற தேவர் ஒருவர் இருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நித்திய மகிழ்ச்சி கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மளுக்கு நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்வையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போகும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கல பார்த்து. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போகும். அல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்போம் இந்த 2024 ஆண்டில் முடிவு பெற்று நித்திய மகிழ்ச்சி 2025 ஆண்டில் கர்த்தர் துவங்கி வைக்க போகிறார். எத்தனை சொல்றீங்க, இந்த வருடத்தில் நீங்கள் கண்ட எகிப்தியனை இனி வருகின்ற வருடத்தில் நீங்கள் காண்பதில்லை. மீண்டும் சொல்கிறேன், இந்த வருடத்தில் நீங்கள் கண்ட எகிப்தி போல சூழ்நிலைகள், பிரச்சனைகள், செங்கடல்கள், பார்வோன் சேனை போல காரியங்கள் இனி வருகின்ற புதிய வருடத்திலே நீங்கள் காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதே இல்லை. உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கு ஆறுதல் ஒரு இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மன உருக்கத்தோடு சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்கள் கண்ணீர்களை துடைக்கிறவர். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்கள் மனம் பாரத்தை நீக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போகும். 3வது வசனம் படிங்க. 51:3. கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார்.
அன்பானவர்களே, பிரியமானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை வருது. கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் மனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோற்றத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதிலே உண்டாகும். அல்லேலூயா. பக்கத்துல பாசம் இந்த வசனத்தை, கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அது அவர் அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் மனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கரங்கள் தட்டி மகியம் பார்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான் சியோனுக்கு ஆறுதல் செய்கிறவர். பாழாயிருக்கிற ஸ்தலங்கள் எல்லாம் கர்த்தர் தேர்தல் அடைய செய்வார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் பாழாய் கிடக்கிற காரியத்தை கர்த்தர் தேர்தல் அடைய செய்வார். மீண்டும் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நிர்மூலமானவர்களை மீண்டுமாக கட்டுகிற தேவன், பாழானதை பயிர் நிலமாக்குற தேவன். வெறுமையாய் இருந்தது நாம் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல, வெறுமையாய் இருக்கிறதை கர்த்தர் செழிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் மனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார். ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு பசுமை இருக்கும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஒரு வறட்சி நீங்கி அங்கே செழிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வறட்சியான காரியங்கள் நீங்கி செழிப்பான பகுதியில் கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசங்களை புரியல உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகளை நீக்கி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் புரட்சியாக கர்த்தர் மாற்றுவார். மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகள்லாம் நீக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை செழிப்பு கொடுத்து வறட்சியெல்லாம் கர்த்தர் புரட்சியாக மாற்றி உங்களை மேன்மையாக கர்த்தர் வைப்பாராக. கரங்களை தட்டி மகியம் பார்த்துங்க. அல்லேலூயா. இனி உங்கள் வாழ்க்கை வறட்சி இருப்பதில் உங்கள் வாழ்க்கையில் இனி புரட்சி உண்டாக போகிறது. பகல் பாசம், உங்கள் வாழ்க்கையில் வறட்சி இல்லை, இனி புரட்சி உண்டாக போகிறது. ஆசீர்வாதத்தில், சுகத்தில், கையின் பிரயாசத்தில் உங்கள் வாழ்க்கையில் புரட்சி உண்டாக போகிறது. எது பேராமல் சொல்கிறீங்க? அம்மா ஒரு வீட்டுக்கு போகும்போது இப்போல்லாம் கருத்தாக கவனிப்பாங்க பாருங்க. ஓ, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். ஏமா சந்தோஷமாக இருந்தீங்க? எங்கள் வீட்டுக்காரு வேலைக்கு போகிறாரு. சரி போட்டோம், எதுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க? எங்கள் வீட்டுக்காரு ஓட்டின்னு போகிற பைக்கில் என் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்காரு. கரெக்டாக கவனிங்க. மனைவியுடைய ஃபோட்டோவை கனவு எங்கே ஒட்டி வச்சுருக்காரு? பைக்கில் முன்னாடி ஒட்டி வச்சுருக்காராம். அந்த இவர் பார்க்குற மாதிரி ஒட்டி வச்சுருக்காரு. எதுக்காக ஒட்டி வச்சுருக்காருன்னா, அவர் சொல்கிறார், இந்த அம்மா சந்தோஷப்பட்டுனுக்குது. சரி, அந்த ஐயா கிட்ட போய் கேட்டாங்களாம், எதுக்கு உங்கள் மனைவியுடைய ஃபோட்டோவை நீங்கள் பைக்கில் ஒட்டி வச்சுருங்க? ஏன்னா இந்த பைக்கு உதைச்சாதான் போகுது. இந்த பைக்கு உதைச்சாதாங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக தாங்க என் மனைவியுடைய ஃபோட்டோ முன்னாடி வச்சுருக்கு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அவாந்தர் வெளியெல்லாம் கர்த்தர் மாற்றி அவன் ஒரு செழிப்பான ஒரு வயல்வெளி போல கர்த்தர் மாற்றுவாராக. நம்மளுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், ஆறுதல் அடைகிற செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆறுதலே இல்லாத நேரத்தில், கண்ணீரோடு இருக்கிற மன குழம்பி கொண்டு இருக்கிற நேரத்தில் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், நானே உங்களுக்கு தேற்றுகிறவர். அல்லேலூயா. போன வருஷம் இதே மாதத்தில் 25ஆம் தேதி நம்ம கிறிஸ்மஸ் ஆராதனை முடிச்சுட்டு, ஆமென், அதுக்கப்புறம் 26ஆம் தேதி நைட்டு, அப்புறம் அப்பா 1 மணி வரைக்கும் நாங்கள் எல்லாம் பேசினுக்கிறோம். எல்லாருமே சித்தப்பா ஃபேமிலி எல்லாம் நாங்கள் ஒன்றா தான் உட்காந்து பேசினுக்கிறோம். 1 மணி வரைக்கும், நைட்டு 1 மணி வரைக்கும் பேசினுக்கிறோம். மறுநாள் காலையில் அப்பா போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு 8 நிமிஷத்தில் அவரை இறந்துட்டார். ஆமென். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அந்த இழப்பை யாராலுமே ஈடு கட்ட முடியாது. ஆனால் ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஒரு வாழ்க்கையில இழப்புகள் வரும் பொழுது அந்த இழப்புக்கு பதிலாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அதில் ஆறுதல் அடைய செய்து ஒரு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டாக்குவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம கையை விட்டு போயிட்ட பிறகு இனி நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது. போயிடுது போனதான். ஆனால் அதுக்கு போவதற்கு பதிலாக மீண்டுமாக இன்னொரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதில் ஆறுதல் அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆறுதல் ஆறுதல் என்று ஆண்டவர் வாயில சொல்லிட்டு போறதல்ல. நீங்க எதை இழந்திருக்கீங்களோ அதுக்கு பதிலாக கர்த்தர் மீண்டுமாக புதுப்பித்து ஆண்டவர் புதுசை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அந்த அப்பா இறந்த பிறகு இந்த வருடத்தில் அவன் கர்த்தர் புதிய புதிய ஊழியங்களையும் யூடியூப் ஊழியங்களையும் இன்னும் அநேக ஊழியத்தின் வளர்ச்சிகளையும் எல்லைகளையும் கர்த்தர் விரிவுபடுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஆறுதல் இல்லாத நேரத்தில் நம்ம கையை விட்டு போனதை மன சஞ்சலமாக இருக்கிற காரியத்தில் கர்த்தர் மாற்றி மீண்டும் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதில் ஆறுதல் அடைய செய்வாராக. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எதில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, எதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்க, எதில் நீங்கள் உங்கள் அந்த மகிழ்ச்சியான காரியங்கள் உங்கள் கையை விட்டு போயிருக்கலாம், தூரமாக போயிருக்கலாம், இனி வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அதற்கு பதிலாக ஆண்டவர் மீண்டும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் மகிழ்ச்சி நாள் கர்த்தர் திருப்தி ஆக்குவாராக. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை உங்களை காண்பிக்க போகிறேன் பாருங்க. இழந்ததை மீண்டுமாக கர்த்தர் கொடுத்து அதுக்கு பதிலாக கர்த்தர் கொடுத்து ஆறுதல் செய்வார். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. அருமையான வசனம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம் ஒரு அருமையான வசனம். படிங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக எல்லாம் கரெக்டாக கவனிங்க. ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்து ஏதேன் தோட்டத்தை ஆமென் சோதரம் ஆமென் உருவாக்கி அதில் ஆதாம் ஏவாள் கர்த்தர் வைக்கிறார். காயன் ஆபேல் என்று 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஆண்டருக்கு பலியிடும் பொழுது ஆமென் சோதரம் அந்த பலி ஆண்டவர் ஆபேலுடைய பலி ஏற்றுக்கொண்டார், காயனுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால காயன் பொறாமை கொண்டு யாரை போய் காலி பண்ணிட்டான்? தன் சகோதரனாகி ஆபேலை கொலை செய்து போட்டு விட்டான். இதனால ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு சஞ்சலம் வந்து விட்டது. என் மகனை இன்னொரு மகனை கொலை செய்து விட்டானே, எனக்கு ஒரு ஆபேல் நல்ல பிள்ளையா இருந்தானே, ஆண்டருக்கு பிரியமான பிள்ளையா இருந்தானே, இனி என் பிள்ளை கைவிட்டு போயிடுச்சு, என் பிள்ளை இறந்துட்டானே என்று இவர்கள் துக்கப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீரோடு இருக்கும்போது வேதம் சொல்கிறது காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக ஆண்டவர் சேர்த்து கொடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் ஆறுதல் அடை செய்தார். கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பதிலாக சொல்லுங்க. பதிலாக நீங்க இழந்த இழப்புக்கு பதிலாக, நீங்கள் இழந்த சந்தோஷத்துக்கு பதிலாக, மகிழ்ச்சிக்கு பதிலாக, இன்பத்திற்கு பதிலாக, நீங்கள் இழந்த பணத்துக்கு பதிலாக மீண்டுமாக கொடுத்து நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில இருக்கும். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பிள்ளை இல்லை, ஆபேல் இறந்துட்டான், அவனுக்கு பதிலாக ஆண்டவர் சேர்த்து கொடுத்தாரு. அல்லேலூயா. பதிலாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எப்போ நம்மளை ஆறுதல் அடைய செய்வார் என்றால் அதுக்கு பதிலாக மீண்டுமாக பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் ஆறுதல் அடைய செய்வார். இந்த காலை வேளையில் எந்த காரியத்தை குறித்து உங்கள் கையை விட்டு போயிடுச்சு, வருவதற்கு வேறு வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் வந்திருக்கலாம். வாய்ப்பே இல்லாத போனதுக்கு பதிலாக அதை விட ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் கையை விட்டு போனதை இனி வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கலாம். அதுக்கு பதிலாக கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து மேன்மையான காரியங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆறுதல் அடைய செய்வாராக. அல்லேலூயா. காயனுக்கு ஆபேலுக்கு பதிலாக ஆண்டவர் சேத்துவை கொடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் ஆறுதல் அடைய செய்த தேவன் உங்களையும் கர்த்தர் ஆறுதல் அடைய செய்வாராக. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான காரியம் பார்த்தீங்கன்னா அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆவது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 24:67 வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் மனைவியுடைய சாராள் இந்த இடத்துல இறந்துடுறாங்க.
தன்னுடைய அம்மா இறந்ததை அதனால் அவர் துக்கப்பட்டு அவர் கவலைப்பட்டு கண்ணீரோடு இருந்திருக்கிற நேரத்தில் ஆமென், அந்த நேரத்தில் தான் ஈசாக்குக்கு ஆண்டவர் ரெபெக்காளை கர்த்தர் கொடுத்து ஆமென் சோத்திரம் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். தன் தாய் போயிடுச்சு, ஆண்டவர் தாரத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உலகத்தில் 2 பிரச்சனை தான். ஒன்று பொருளாதாரம், ஒன்று பொருந்தாத தாரம். பார்த்துறீங்களா இல்லைங்களா? ஆண்டவர் ஏவாள் எங்கேருந்து எடுத்தாருங்க? விழாவிலேருந்து எடுத்தார். நல்லா தூங்க வச்சுட்டு என்ன பண்ணார்? விழா எலும்பு எடுத்து டப்புன்னு என்ன பண்ணார்? ஒரு ஏவாள், அழகான ஏவாளை உருவாக்கிட்டார். அதான் ஒரு சொல்கிறாரு, ஆண்டவர் மனைவியை விழா எலும்பு எடுத்ததுனால்தான் நிறைய கணவனுக்கு மனைவி விழா எலும்பு போல் குத்தின்னு இருக்காங்க, வலி தாங்க முடியாமல் இருக்காங்க. எது விடாமல் சொல்கிறீங்க? வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும். வெளியில் வரும்போது ரொம்ப கம்பீரமாக வராங்க. வீட்டுக்கு போய்ட்ட வரைக்கும் சொல்லுங்கம்மா அல்லேலூயா. எது விடாமல் சொல்கிறீங்க? நம்ம சபையில் யாருமே அப்படி இருக்கிறது கிடையாது. எது விடாமல் சொல்கிறீங்க? ஆமாம். அதே போல் கணவனை என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே, ஆபிரகாம் ஆண்டவர் மனைவி என்ன கூப்பிட்டாங்க? சாரால, ஆண்டவரே என்னை ஆண்டு கொள்கிறவரே, எனக்கு தேவைகளை சந்திக்கிறவரே. எது விடாமல் சொல்கிறீங்க? அதுதான் கணவன் அப்படி கூப்பிட்டாங்க. இப்போ இருக்கிற மனைவி அப்படி இல்லை. இப்போ இருக்கிற மனைவி என்ன பண்ணுறாங்க? வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாங்க? பேர் சொல்லி வாங்க, பேர் சொல்லி வாங்க சொல்லாமல் பரவாயில்ல, வேறு சொல்லி போயிடுறாங்க. அல்லேலூயா, ஹாப்பி பர்த்டே டே டே டு யூ. எது பேராமல் சொல்கிறீங்க? அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆமேன். இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த துக்கம், அம்மாவுடைய துக்கம் அவரால் யாராலுமே அங்கே ஆறுதல் படுத்த முடியல, யாராலுமே தேர்தல் படுத்த முடியல. வேதம் சொல்லி நீங்கள் ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் 2ஆவது வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால். இவ்வளோ சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் எபிரோ கீரியாத் அராபிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். சாராளுக்காக புலம்பி அழுந்தான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆமன், ஆபிரகாமோ ஈசாக்கோ ஆமன் சாராளுக்காக புலம்பி அழுகுறாங்க. என் கூட இருந்த 127 வருஷம் ஆமேன். அவங்க கணவன் மனைவி இருக்கும் பொழுது ஒருத்தர் பிரிஞ்சுட்டு போகும்பொழுது ரொம்ப ரொம்ப துக்கமான ஒரு காரியமாக இருக்கும். எல்லாம் அழுகுறாங்க. தன்னுடைய தாய்க்காக இவர் அழுது கொண்டிருக்கிறார், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். இனி அந்த இடத்துல யாருமே கொண்டு வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆண்டவர் ரெபெக்காளை கர்த்தர் கொடுத்து ஆறுதல் அடைய செய்த தேவன். உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தில் நீங்க இழந்து ஆறுதலே இல்லாம துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கீங்களோ, மீண்டும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்க மகிழ்ச்சி நாள் கர்த்தர் நிரப்புவாராக. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. மீண்டுமா கர்த்தர் நிரப்புவாராக. பதிலாக சாராளுக்கு பதிலாக ரெபெக்காள் அந்த குடும்பத்தில் கொடுத்து கர்த்தர் மீண்டுமாக சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இழந்ததை தேடுவோம். மீண்டும் கொடுக்க முடியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு வந்திருக்கீங்க? எதை குறித்து நீங்கள் மன துக்கத்தோடு வந்திருக்கீங்க? எதை குறித்து நீங்கள் ஆறுதல் இல்லாமல் வந்திருக்கீங்க? உங்கள் பிள்ளைகளை குறித்தா, இல்லை பொருளாதாரத்தை குறித்தா, இல்லை உங்கள் சொந்த பந்தங்களை கொடுத்தா, இல்லை உங்கள் தேவைகளை குறித்தா, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் துக்கத்தோடு துக்க முகத்தோடு கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சாராள் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி அவர் ஆறுதல் அடை செய்த தேவன் உங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுப்பாராக. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆமீன் ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் கொடுத்து ஆறுதல் அடைய செய்தார். ஈசாக்குக்கு ரெபெக்காளை கர்த்தர் கொடுத்து அவர் ஆறுதல் அடைய செய்தார். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். பாலானது பயிர் நிலமாக்கப்படும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எது பேராம சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது வருதோ வரல இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவர். நீங்க இழந்த இழப்புக்கு பதிலாக மீண்டுமாக ஆசீர்வாதத்தை மேன்மையும் உயர்வை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க இழந்த இழப்புக்கு பதிலாக அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆமென், கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்ச ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கர்த்தர் சேர்த்து கொடுத்தாரு. அம்மா போயிட்டாங்க, தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீக்கி ஆமென் சோத்திரம் ரெபெக்காள் நிமித்தம் அங்கே ஆறுதல் அடைந்தது நான் பார்க்கிறோம். மூணாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க.
சோத்ரம் 2 சாமுவேல் 12:24. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் சோத்ரம் ஆமென். 24 பின்பு தாவீது தன் மனைவியாக பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். அல்லேலூயா. இங்க தாவீது என்ன காரியத்தை பண்றாரு? தாவீது ஒரு தப்பு செய்த நிமித்தமாக தாவீதினுடைய குழந்தை இறக்கிறது. தாவீதினுடைய குழந்தை அங்க இறக்குது. அந்த குழந்தைக்கு பதிலாக, இழந்த குழந்தைக்கு பதிலாக ஆண்டவர் என்ன பண்றாரு? சாலமோனை கர்த்தர் கொடுத்து அங்க ஆறுதல் அடை செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தாவீது அழுது கொண்டிருக்கிறார். தன் பிள்ளை இறந்து விட்டது. தன் பிள்ளைக்காக அவர் துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு அவன் சாப்பிடாம கொள்ளாம மனம் குப்புற விழுந்து அவனை அழுது கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் இழந்த அந்த பிள்ளைக்கு பதிலாக மீண்டுமாக சாலமோனை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த சாலமோன் வம்ச வழியில் வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது, நம்ம பெத்த குழந்தை இருக்கும் பொழுது எவ்வளோ துயரமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். 10 மாதம் பெத்து எடுத்த குழந்தை, என் குழந்தை இப்படி போயிடுச்சு என்று எவ்வளோ ஒரு கண்ணீரோடு இருந்திருப்பாங்க. அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் மீண்டுமாக பிள்ளை செல்வத்தை கொடுத்து அவர்களுக்கு துக்கத்துக்கு பதிலாக கர்த்தர் ஆறுதல் அடை செய்தார். நானே உங்களுக்கு ஆறுதல் அடைய செய்கிறவர், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பகல் பாஸ் சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு ஆறுதல் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அவர் தான் ஆறுதல் தருவார். எந்த ஒரு மனிதர்களோ, எந்த ஒரு பணமோ, எந்த ஒரு காரியமோ நம்மளுக்கு ஆறுதல் தராது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆறுதல் தருவார். பிரசங்கில் போடப்பட்டிருக்கிறது. ஆமென், சோத்திரம். சூரியன் கீழே இருக்கிறது எல்லாமே மனதுக்கு சஞ்சலமும் ஆமென் கஷ்டமாக துக்கமாக இருக்கிறது. மனதுக்கு துக்கமும் கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். உன் கண்களின் காட்சிகள் நட, உன் மனதின் என்னபடி நட. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் நியாயத்தில் நிறுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் தோல் சுருவதற்கு முன்பாக, இதற்கு தெரியாததுக்கு முன்பாக, அவன் நம்ம நடக்க வயதான பிறகு நடக்கிறதுக்கு அந்த காரியங்கள் வருவதற்கு முன்பாக உன் சிருஷ்டிகர் நாம் நினைக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, காலம் பொல்லாததா இருக்கிறது. ஆண்டவருக்கு இந்த நேரத்தையும் அவன் நம்ம கொடுக்கும் பொழுது, நம்மளை வாழை பிரியாத்த கர்த்தர் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனையோ ஊழியக்காரர்கள் நான் சொல்லியிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க? மாப்பு போட்டவர்களை ஆண்டவர் IPS கலெக்டராக கூட கர்த்தர் மாட்டியிருக்கிறார். அதனால் ஊழியத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம ஊழியத்தில் எல்லாருமே எல்லா ஒரு காரியத்தை கர்த்தர் எல்லாருமே செஞ்சுருக்காங்க. எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? சூழ்நிலைக்கு வர முடியாதுங்க. ஆமீன். அவங்க பொருளாதாரத்தினால் விதைச்சிருப்பாங்க. எல்லாரும் எல்லா காரியத்தையும் கருத்தை செஞ்சாங்க. அல்லேலூயா. சபை என்பது அனுதினமே பெருக்கி சுத்தமாக இருக்க வேண்டும். நான் நீங்கள் வரீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, லைட்டாக கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பெருக்கி. எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? சுத்தமத்தமாக இருக்க வேண்டும். அவர் பரிசுத்த ஆராதிக்கிற இடம். நம்ம வீடு ரொம்ப சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? வீடு நம்ம என்ன பண்ணணும்? அசுத்தமாக வச்சுக்க கூடாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம வீட்லேயும் நம்ம உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாமளும் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்ம வீடும் சுத்தமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணிடுறாங்க? மா போட்டு கழுவுறாங்க. நம்பாளுங்க எதுவுமே பண்ணுறது கிடையாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் கவனிங்க. நம்ம சுத்தமத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம்? எந்த காரியத்தை இழந்திருக்கிறோம்? சமாதானத்தை இழந்திருக்கிறோமா? இல்லை குடும்பங்களில் சந்தோஷத்தை இழந்திருக்கிறோமா? இல்லை பிள்ளைகளை குறித்தான ஒரு கவலை உங்களுக்கு நெருக்குகிறதா? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கைவிட்டு போயிருக்கிறதோ, எதெல்லாம் உங்கள் கண்ணை விட்டு மறைந்திருக்கிறதோ, அதற்கு பதிலாக மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நித்திய மகிழ்ச்சினால் உங்களுக்கு கர்த்தர் நிரப்புவாராக. அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சியான கர்த்தர் நிரப்புவாராக. இந்த நாட்களில் கூட தேசபசகனுடைய பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. வருகிற நாட்களில் இந்த துக்கத்திற்கு பதிலாக அந்த குடும்பத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுப்பாராக. உபத்திரப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணங்கள் நான் கற்றுக்கொண்டேன்.
ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் போன வருஷத்தில் அப்பாவை இழந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், வேதனைப்பட்டோம். இந்த நாட்களில் ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஊழியத்தின் வேகத்தை கர்த்தர் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். புதிய புதிய ஆத்மாக்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்க உதவி செய்தீர். ஊழிய பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். சொல்லமா, அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லமாம், அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. யோபு 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோபு 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. நான் பேசினாலும் என் துக்கம் மாறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, யோபு போல ஒரு துக்கம் யாருக்கு வந்தது கிடையாது. யோபுக்கு ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். யோபுக்கு ஒரே நாள்ல தோற்றத்துறவுகள் அழிந்து விட்டது. யோபுக்கு ஒரே நாள்ல கோடீஸ்வரனா இருந்த அவன் தெரு கோடியில ஓட்டாண்டியாக அவன் சரீரத்தில் வியாதி வந்து கூட ஒரு சாம்பல் உட்கார்ந்து கொண்டு இருக்குது பார்க்கிறோம். அவன் சொல்றாரு, மனைவி சொல்றாங்க, இன்னுமா நீ தேவனை விசுவாசிக்கிறாய், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அடிப்போடி பைத்தியக்காரி, நன்மை கொடுத்த ஆண்டவர் தீமையை நம்ம அனுபவிக்க கூடாது என்று தன் வாயினால் என்ன பண்ணல, தேவன் தூஷிக்கவில்லை. நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள், வேதனைகள், நெருக்கடிகள் வரும்பொழுது ஆண்டவருக்கு கண் இருக்கா, ஆண்டவருக்கு காது இருக்கா, மூக்கு இருக்குதா, ஆண்டவர் தான் வாழ்க்கையிலாம் நடந்திருக்குமா என்று கேள்வி கேட்கணும் போல தோணுது. நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஏன் என்று கேள்வி கேட்கறதுக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னும் ஊழியத்தின் எல்லைகளே இன்னும் அநேக நேரத்தில் விரிவுபடுத்திக் கொண்டிருப்பார். இன்னும் வேகத்தை கர்த்தர் அதிகரிப்பாராக. ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்யவும். அல்லேலூயா. அவர் திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் நம்ம நிறைவேற்றி முடிப்பாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய சித்தத்தின்படி நான் ஓட வேண்டும், உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ வேண்டும், உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. எது பேராம சொல்றீங்க? நடந்ததெல்லாம் நன்மைக்கு. எது பேராம சொல்றீங்க? வெள்ளிக்கிழமை நம்ம கேரள ஆராதனை வச்சிருக்கணும், அதுவும் நன்மைக்கே தான். எது பேராம சொல்றீங்க? எல்லாம் நன்மைக்கே தான். ஏதோ ஒரு காரியங்கள் தடைப்படுதா, அது எல்லாமே நன்மைக்கு. ஏதோ ஒரு காரியங்கள் லேட் ஆகுதா, எல்லாம் நன்மைக்கு. உங்க பிள்ளைகள் சூழ்நிலை இப்படி இருக்குதா, எல்லாம் நன்மைக்கு. உங்க பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போகாம இருக்காங்களா, அதுவும் நன்மைக்கு. ஏதோ ஒரு நன்மையான காரியங்களை, பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. கரங்களை தட்டி நீங்கள் மகிமைப்படுத்துங்க. ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தீமைக்கல்ல, நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோபு சொல்றாரு, நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது. எனக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க, 10 பிள்ளைகள் ஒரே நாள் இறந்து போயிட்டாங்க. தோட்டத்தோரர்களாக இருந்தது, ஒரே நாள் இறந்து போயிட்டாங்க. அவருடைய மனநலம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அவர் மண் எடுத்து தலையில் போட்டு, சாம்பல் எடுத்து உடம்புல போட்டு ஓரமாக போய் உட்காந்து வியாதி வந்துருச்சு. அவர் போல துக்கம் யாருக்கு வந்ததே கிடையாது. நான் பேசினாலும் என் துக்கம் மாறாதுப்பா. நான் ஒரு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் துக்கம், மன அழுத்தம், கண்ணீர், ரொம்ப மன அழுத்தம். நான் என்ன செய்வதுன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, ஒரு பதற்றம் ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும், பிபி அதிகமாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, நான் பேசினாலும் என் துக்கம் மாறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல். ஆண்டவர் கடைசி வரைக்கும் துக்கத்தில் விடவில்லை, ஆண்டவர் கடைசி வரைக்கும் கண்ணீரில் விடவில்லை. ஆண்டவர் யோபுக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். 7000
ஆடுகள் அழிந்தது, அதுக்கு பதிலாக 14,000 ஆடுகளை கர்த்தர் கொடுத்தார். 3,000 ஒட்டகங்கள் அழிந்தது, 3,000 ஒட்டகங்களுக்கு பதிலாக 6,000 ஒட்டகங்களை கர்த்தர் கொடுத்தார். 7,000 ஆடுகளுக்கு பதிலாக 14,000 ஆடுகளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். 5 எருதுகள் கழுதுகளுக்கு பதிலாக ஆமென் 1000 கர்த்தர் கொடுத்தார். அதே 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. பதிலாக, அது பதிலாக துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த களிப்பு, ஆனந்த சந்தோஷம். அல்லேலூயா. அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 7,000 ஆடுகளுக்கு பதிலாக 14,000 ஆடுகள், 3,000 ஒட்டங்களுக்கு பதிலாக 6,000 வாழ்க்கையில் எதெல்லாம் ஆசீர்வாதம் நீங்கள் இழந்திருக்கீங்களோ அதுக்கு பதிலாக பகல் பாசம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த ஆசீர்வாதத்துக்கு பதிலாக பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த பொருளாதாரத்துக்கு பதிலாக பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. நீங்கள் இழந்த சொந்த பந்தங்களுக்கு பதிலாக அதே போல் சொந்த பந்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அந்த இடத்துல ஆபேலுக்கு பதிலாக ஆதாமுக்கு ஏவாளுக்கு கர்த்தர் சேர்த்து கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சோத்திரம். ஈசாக்கு தன் தாய் சாராளுக்கு பதிலாக ரெபேக்காள் ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார். இழந்த பிள்ளைக்கு பதிலாக ஆண்டவர் தாவீதுக்கு யாரை கொடுக்காரு? சாலமோனை கர்த்தர் கொடுக்கிறாரு. இங்க யோபுக்கு இழந்த பிள்ளைகளுக்கு பதிலாக அதே 10 பிள்ளைகள் அல்ல, 2 மடங்கு ஞானமுள்ள பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 2 மடங்கு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். எடுத்து படிச்சு பாருங்களா. யோபு கடைசி அதிகாரத்தில் அழகாக சொல்லப்படுது பாருங்க. ரொம்ப அருமையான வாசனை. யோபு கடைசி அதிகாரம் கடைசி ஒரு 12 வாசிங்க. 12 கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளையும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எபிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெட்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கெரோனோப்பு என்று பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் போய் குமாரத்திகளை யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரன் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறை தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். கரங்களை தட்டி மையப்படுத்து. எத்தனை சொல்றீங்க? நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் என் துக்கம் தீராது என்று சொல்லின மனுஷனே துக்கத்தை நீக்கி ஆனந்த களிப்பை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுத்து மீண்டும் வாழ்வை கொடுத்து 4 தலைமுறைகளை கர்த்தர் காண கர்த்தர் கிருபை செய்தார். இனி அவ்வளோதான் பிள்ளைகள் போயிடுச்சு என்று நினைச்ச அந்த யோபுவை மீண்டும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாருங்க. பதிலாக எதிராம சொல்றீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்திருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போயிருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதுக்கு பதிலாக மீண்டுமாக உங்களுக்கு கொடுப்பாருங்க. உங்களுக்கு துக்கத்துக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். சஞ்சலப்பும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் வரப்போகிறது. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. பதிலாக இந்த உலகமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு பதிலாக தான். எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் கொடுத்தா என்ன கொடுப்பாங்க? ஒரு படி அரிசி கொடுப்பாங்க, நெல் கொடுப்பாங்க. அப்படி தானே அந்த நாளில் அப்படி தான். அந்த நாளில் அப்படி தான் பொருள் கொடுத்தா பொருள் மாற்றுவாங்க. ஆமாம், நம்ம மீன் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? தருவாங்க. அதுமாதிரி புளி அது வெண்டைக்காய் இது ஒன்று வாங்குவீங்க. அப்போ கடையில் போய்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, என்ன கொடுக்குறாங்க? காசுக்கு பதிலாக மீன் மார்க்கெட்டில் மீன் விற்கிறோம். காசு கொடுத்து என்ன பண்ணுறாங்க? காசுக்கு பதிலாக மீன் வாங்குறாங்க, காசுக்கு பதிலாக அரிசி வாங்குகிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? காசுக்கு பதிலாக பெட்ரோல் வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஊற்றுறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க? பதில் தான். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்கு பதிலாக, என் பாவத்திற்கு பதிலாக, உங்களுடைய தரித்திரத்துக்கு பதிலாக, என்னுடைய தரித்திரத்துக்கு பதிலாக அவர் கல்வார் சிலுவையிலே பலியானார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அதுக்கு பதிலாக உங்களுக்காக நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நமக்காக இருந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 4ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சொல்லுங்க, நாம் சத்தமாக சொல்லுங்க, நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு
சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சத்தமா சொல்லுங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, பக்கமா சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் தலைமேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். கரங்கள் தட்டி மைய பார்த்துங்க. நம்முடைய அக்கிரமங்களுக்கு பதிலாக, அன்பானவர்களே பிரியமானவர்களே, நாம் திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். நம்மளுடைய அக்கிரமத்துக்கு பதிலாக அவர் பலியானார். நம்மளுடைய மீறுதலுக்கு பதிலாக அவர் பலியானார். நம்ம கையில் செய்த பாவத்துக்கு பதிலாக அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்டது. நம்ம பாவம் செய்வதற்கு கால்கள் ஓடி இருந்தாலவா, ஆனால் கால் ஆணி அடிக்கப்பட்டது. நம்ம சிந்தையில் யோசனை செய்த பாவத்து நிமித்தமாக முள்முடி சுடப்பட்டது, விழாவில் குத்தப்பட்டது, கடைசி சொட்டு நம்ம ரத்தவரி நமக்காக சிந்தப்பட்டது. அவர் சரீர பிக்க ஒப்பு கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், அவருடைய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்வையும் நித்திய சமாதானத்தையும் நித்திய சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி மையம் ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம், அப்படியே ஒரு நிமிடம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அன்பானவர்களே பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஏசப்பா, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அன்பானவர்களே பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தம் உங்களுக்கு நேராக ஓடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நீங்கள் ஆறுதல் தேடி எங்கே ஓடிக்கொண்டிருக்கீங்க? நீங்கள் ஆறுதலுக்காக நீங்க எங்கோ அலைந்து கொண்டிருக்கீங்க. எந்த மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவர் தான் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன். ஆறுதல் செய்கிற அவர் ஒருவர் தான். பணம் ஒரு மனிதனை ஆறுதல் படுத்த முடியாது. மனிதர்கள் ஒரு மனிதனை ஆறுதல் படுத்த முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க ஆறுதல் படுத்துகிறவர். ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் ஆமென் சேத்துவை கொடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்தார். ஆமென். சோதன் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி சாராளுக்கு பதிலாக கர்த்தர் ரெபேக்காலை கொடுத்து ஈசாக்கை கர்த்தர் மகிழ செய்தார். தாவீதுக்கு இழந்த பிள்ளைக்கு பதிலாக ஆண்டவர் சாலமோனை கொடுத்து ஆறுதல் அடைய செய்தார். யோபுக்கு இழந்த பிள்ளைகளுக்கு பதிலாக, இழந்த ஆசீர்வாதத்துக்கு பதிலாக மீண்டுமாக இரட்டைத்தனையாக கொடுத்து கர்த்தர் ஆறுதல் அடைய செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியானார். நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்மளுடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாருங்க. பதிலாக ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் செய்த பாவத்து நிமித்தமாக எங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக அப்படி சொல்லுங்க, எனக்கு பதிலாக கல்வார் சிலுவையில் பலியா இருக்கீங்க. எனக்கு பதிலாக என் உங்க கையில் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டு இருக்கிறது, முள்முடி சுடப்பட்டு இருக்கிறது. எனக்கு பதிலாக எனக்கு மரண தண்டனை வர வேண்டிய இடத்தில் எனக்காக நீங்கள் மரண தண்டனை ஏற்றுக்கொண்டீங்க. என்னுடைய வியாதிக்கு பதிலாக நீங்க என்னுடைய வியாதியை சுமந்து இருக்கீங்க. என்னுடைய தரித்திரத்தை நான் சுமக்க வேண்டிய இடத்தில் நீங்க சுமந்து இருக்கீங்க. ஏசப்பா நன்றி அப்பா. எனக்கு பதிலாகப்பா, என்னோட துக்கத்துக்கு, என்னோட பாவத்துக்கு பதிலாக, என்னோட அக்கிரமத்துக்கு பதிலாக, எனக்கு பதிலாக நீங்க பலியா இருக்கீங்களே ஏசப்பா. நீங்க பலியாக எங்களை ஆறுதல் கொடுத்திருக்கீங்களே. அன்பானவர்களே பிரியமானவர்களே, நிறைய பேர் நீங்கள் உடைக்கப்படுறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக ரத்தம் சிந்து நீங்க நினைத்து நீங்க நிறைய பேர் உடைக்கப்படுறீங்க. உங்க ஆறுதல் செய்கிற ஒருவர்தான். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை உங்க கையை விட்டு போயிடுச்சு, வரவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆனா அதுக்கு பதிலாக ஆண்டவர் கொடுப்பாருங்க, ஆறுதல் படுத்துவாருங்க. ஆண்டவர் நம்ம சஞ்சலத்தில் அப்படி இருப்பதில்லை, துக்கத்தில் மூழ்கி இருப்பதில்லை. நான் பேசினாலும் என் துக்கம் மாறாது என்று நீங்க வந்திருக்கலாம். துக்கம் மாறும், உங்கள் துக்கம் மாறும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்க கண்ணீர் துடைக்கப்படும். கண்ணீர்லாம் கேட்பட்டு நித்திய மகிழ்ச்சி உங்க மேல உண்டாகும். நன்றி ஆண்டவரே.